வணக்கம். நான் சுஜித்ரா சவுண்ட்ஸ் குட் சுஜிஸ் சேனலில் இருந்து. இன்னைக்கு நம்ம உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். இது சிம்ம ராசியில் ஒரு பாதமும், கன்னி ராசியில் 3 பாதமும் உள்ளது. சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான், கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு புதன் தோஷம் உள்ளது. இதுல ஐயப்பசாமி, அர்ஜுனன் இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தின் குணத்தை பற்றி பார்த்தால் இவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள், அமைதியான குணம் உள்ளவர்கள். இவங்களுக்கு சிலருக்கு இடது கை பழக்கம் இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் தன் குடும்பத்துக்காக மிகவும் பாடுபடுவார்கள். தன் குடும்பம் மட்டுமே யோசிப்பாங்க. மற்ற சொந்தக்காரவங்கள அவங்களெல்லாம் பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. தன்னோட குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள். மேலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் மத்தவங்களுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க மற்றவங்க ஏதாவது செலவு பண்ணா ஓகேன்னுவாங்க. ஆனா இவங்க மத்தவங்களுக்கு எந்த செலவும் செய்யாதவங்க தான் உத்திர நட்சத்திரக்காரர்கள். தன் முயற்சியால அ நெறைய சொத்து சுகங்கள்லாம் சேர்ப்பாங்க. ஆனா என்னன்னா, இவங்க தன் முயற்சியால சொத்தெல்லாம் சேர்த்தா கூட இவங்களால அந்த எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒ ஒரு இது உள்ள நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஈஸியா காதல் வயப்படுவார்கள். இவங்க குடும்பத்தில காதல் திருமணமும் இருக்கு. மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில அம் இருதார யோகம் உண்டு. அதுக்கப்புறம் யாருக்காவது விவாகரத்து நடந்தவர்களும் இருப்பாங்க. அதேமாரி தத்து புத்திரம் எடுத்து இந்த நட்சத்திரத்தில இருப்பாங்க. உத்திர நட்சத்திரத்தில இருப்பாங்க. இவங்களுக்கு தந்தையின் சொத்து கிடைக்காது. அப்புறம் தாய்மாமன் உறவு நல்லா இருக்காது. ம் இவங்க தன் சொந்த முயற்சியால தான் தன்னோட குடும்பத்த முன்னேற்றி கொண்டு வருவார்கள். இவங்களுக்கு இந்த 36 வயசுக்கு மேல தான் இவங்களோட லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா நல்லது நடக்கும். வயசுக்கு மேல தான் இவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையில. ஆனா ரொம்ப தன்னோட ஜாப்ன்னு வந்துட்டா தன்னோட ஒர்க்க ரொம்ப டெடிகேட்டடா செய்வாங்க. எது நடந்தாலும் தன்னோட ஒர்க்லயே ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இருப்பாங்க. அத தன்னோட வேலைய நல்லபடியா அத வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன்ற மாதிரி தன்னோட வேலையில ரொம்ப ஈடுபாட்டோட செய்து முடிப்பவர்கள் தான் இந்த உத்திரக்க நட்சத்திரக்காரர்கள். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு டிராபேக் என்னன்னா, இவங்களுக்கு கோபம் இருக்கும். கோபம் அடிக்கடி வரும். இவங்க யார்கிட்டயாவது விரோதமா ஆயிட்டாங்கன்னா, அந்த விரோதத்த பல வருஷங்கள் ஆனாலும் அது அப்படியே அந்த விரோதத்த வளர்த்துக்கிட்டே வருவாங்க தம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு. அவங்க கிட்ட அவங்களா திரும்ப பேசினாலும் அவ்வளவா பேச மாட்டாங்க. அந்த விரோதத்தன்மையோடயே இவங்க இருப்பாங்க. அதனால தான் அவ்வளவா அவங்களுக்கு சொந்தக்காரங்க கிட்டலாம் இதுவா இருக்க முடியாது. இன்னொன்னு இந்த முன் கோபத்தாலே என்ன ஆகும், இவன் நெறைய வாக்குவாதங்கள் இதுலலாம் நெறைய மாட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இவங்க வாழ்க்கையில சந்திப்பாங்க. ஆனா எத்தன பிரச்சனைகள் வந்தாலும் இவங்க அதெல்லாம் சமாளிச்சுடுவாங்க. சமாளிச்சு அதுலருந்து மீண்டு விடுவார்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். மேலும் இவங்க என்னன்னா, இவங்க இந்த மாரி கணவனோ, மனைவியோ அப்படி இருந்தாங்கன்னா, கணவன் இதுல உத்திர நட்சத்திரமா இருந்தாங்கன்னா, மற்ற பெண்களிடம் ஒரு ஈடுபாடு வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ஈர்ப்பு வரும். அதே மாதிரி பெண் ஒரு வேளை உத்திர நட்சத்திரமா இருந்தாங்கன்னா, பெண்ணுக்கு அடுத்த ஆண்கள் மீது ஒரு ஈர்ப்பு வரா மாதிரி இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நட்சத்திரத்தோட இயல்பு அது. அர்ஜுனனோட கதை தெரியும் இல்லையா? அர்ஜுனனுக்கு சென்ற இடம்லாம் அவருக்கு மனைவி ஏற்படும். அது மாதிரி தான். அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு இருதார யோகமும் இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இவங்க ரொம்ப கருமியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நெறைய பணம் சேர்ப்பார்கள் வாழ்க்கையில. எவ்வளவு சேர்த்தாலும் தன்னால அத அனுபவிக்க முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில இதுல இடது கை பழக்கம் உள்ளவங்கலாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். மேலும் அ இந்த உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்க ஏதாவது நிர்வாகத்தன்மை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, சுயதொழில் நெறைய பேர் செய்வாங்க. செல்ஃப் பிசினஸ் செய்றது, அதுல அவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா அவங்க நிர்வாகத்தன்மை அதிகமா இருக்கும். தன்னோட வீட்டு விஷயத்துலலாம் நல்லா அத க க கண்ட்ரோலோட கொண்டு வருபவர்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள்ன்னு சொல்லலாம். எவ்வளோதான் பாடுபட்டு தனக்காக சொத்து நெறைய சேர்த்து வச்சுட்டே வந்தா கூட, சேர்த்து நெறைய வைப்பாங்க. ஆனா சேர்த்து வைக்கிறது எதையுமே இவங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியாமயே போயிடும். சிலருக்கு தந்தை இல்லாமலும் இருப்பார்கள். தந்தை இருந்தாலுமே பிரயோஜனம் இருக்காது. தந்தையோட ரொம்ப நாள் இருக்க முடியாம அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சில உத்திர நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு தந்தையின் சொத்துமே கிடைக்காது. தந்தையின் சொத்தை அனுபவிக்க முடியாது. இருக்கலாம்.
இருந்தா கூட இவங்க அனுபவிக்க முடியாத மாதிரி தான் வந்து சூழ்நிலை வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க உத்திர நட்சத்திரம். சொந்தக்காரங்க, தந்தையோட சொந்தக்காரங்கலாம் இருக்காங்கல்ல, தந்தை வழி சொந்தக்காரங்களுக்குலாம் வந்து இவங்க கிட்ட வந்து அந்யோன்யம் இருக்காது. முக்காவாசி இவங்க எந்த சொந்தக்காரங்ககிட்டயும் அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு தந்தை வழி சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப சுத்தம். அவங்க கிட்ட வந்து அந்யோன்யமாவே கொஞ்சம் கூட இருக்காது. அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம்னு நான் சொன்னேன் இல்லையா? புதன் தோஷம்னா, இவங்களுக்கு வந்து நோய்கள் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தலைவலி வரும். அப்புறம் வயிற்றுல வந்து நெறைய பிரச்சனை வரும். பெண்களா இருந்தா அந்த மாதவிடாய் ப்ராப்ளம் நெறைய வரும். ஆண்களுக்கு வந்து இந்த செரிமானம், வயிற்று பிரச்சனை இதுலலாம் வந்து நெறைய சந்திப்பாங்க வாழ்க்கையில. இந்த ஸ்கின் டிசீஸ் நெறையவே சந்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் அந்த நரம்பு பிரச்சனை, நரம்புல வர பிரச்சனைலாம் இவங்க வந்து வாழ்க்கையில வந்து சந்திப்பாங்க. இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் புதன் தோஷம் இருக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து தாய்மாமன் உறவுல வந்து அவ்வளவா ஒரு அந்யோன்யம் இருக்காது. தாய்மாமன் இவர்களுக்கு உதவ மாட்டார்கள். அப்படி அவங்க உதவ வந்தாலும், அது இவங்களுக்கு வந்து தப்பா தான் போகும். அதனால இவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆயிடும். அதனால தாய்மாமன் உறவு இவர்களுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இவங்க இது பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கணும். எங்கேயாவது டிராவல் பண்றாங்கன்னா, இந்த ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாலும் எங்கேயாவது தவற விட்டுருவாங்க. அ தவற விட்டுட்டு அவங்களுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி வரும். அது அப்படி இல்லன்னா வந்து அது மூலியமாவே சில பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும்னா, இந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து பத்திரமா ஏதாவது நம்ம கூட வர நம்ம உறவினர்கள் யார்கிட்டயாவது கொஞ்சம் பாதுகாப்பா குடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க கையிலேருந்து தொலையறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால அந்த மாதிரி செய்யலாம். இந்த புதன் தோஷம் எதுக்கு ஏற்படுதுன்னா, இவங்க போன ஜென்மத்தில தனக்கு தெரிஞ்ச அறிவ வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாலேட்ஜ் வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜென்மத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு அத விட தெரியுன்றது அவங்களுக்கு தெரியாது. அ இவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க முன்னேறிடுவாங்களோ! அப்பிடின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. அதனாலேயே மத்தவங்களுக்கு அத வந்து சொல்ல மாட்டாங்க. ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த புதன் தோஷம் நெறைய வரும். ஸோ, அத நம்ம என்ன பண்ணணும்னா, அத அவாய்ட் பண்ணணும்னா, இப்ப நமக்கு எது தெரிஞ்சாலும் மத்தவங்களுக்கு அத சொல்லிக் குடுக்கறது ரொம்ப நல்லது. வாலண்டரா போய் சொல்லி தர வேணாம். யாருக்காவது தெரியலன்னு வந்து கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு அத சொல்லிக் குடுக்கறது வந்து இந்த புதன் தோஷம் வந்து கொஞ்சம் குறையும். மேலும் இருக்கிறனால நம்ம வந்து விஷ்ணு ஆலயங்களுக்கோ, அப்படி இல்லன்னா வந்து பெருமாள் ஆலயங்களுக்கு போலாம். இல்ல புதன் கோவிலுக்கே போயிட்டு, புதன் பகவான் கோயிலுக்கே போயிட்டு கூட இவங்க இந்த பச்சை பயிறு இருக்கு இல்லையா? அந்த பச்சை பயிர எடுத்துட்டு போயிட்டு, அவங்க அங்க வந்து நெய்வேத்தியம் செஞ்சு, அத வந்து எல்லாருக்கும் தானமா வழங்கி வந்தாங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் அப்படி செஞ்சாங்கன்னா, இவங்களோட புதன் தோஷம்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். புதன் தோஷம் குறையறதுனால இவங்களுக்கு சில இந்த தோஷத்தால வர விளைவுகள் எல்லாமே வந்து குறையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது மாதிரி புதன் தோஷம் வந்து அவங்க ஈஸியா குறைக்கலாம். புதன் கிழமை தோறும் அது மாதிரி செஞ்சாங்கன்னா நல்லது. புதன்கிழமை தோறும் இவங்க வந்து பச்சை நிற உடை அணிந்தாலுமே, எல்லாமே அந்த ரேஸ் தானே. அதுலேருந்தெல்லாம் வர எஃபெக்ட் வந்து வராது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ இது மாதிரி பண்ணலாம். அப்புறம் இந்த உத்திர நட்சத்திரத்தில இதுல வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. என்னன்னா, உத்திர நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அது உரியில் சோறுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, உத்திர நட்சத்திரத்தில ஒரு குழந்தை ஒரு வீட்ல பொறந்ததுனாலே, அந்த தாய் தந்தையர வந்து அவங்க வயசான காலத்தில கூட அந்த குழந்தை வந்து பத்திரமா பாதுகாத்து, அவங்களுக்கு வந்து அதான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சோறு போடும். அப்படின்னா, கடைசி வரைக்கும் அவங்கள பாதுகாக்கும் அப்படின்ற அர்த்தத்தில வந்து முன்னோர்கள்லாம் வந்து "உத்திரத்தில் குழந்தை பிறந்தால் உரியில் சோறு" அப்படின்னு சொல்லி அ சொல்லி சொல்லிட்டு வந்து தன்னோட தாய் தந்தையருக்கு அது வந்து மிகவும் சிறப்பான நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இத வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.